அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது உங்கள் ஜாதகத்தில் சொல்லணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கலாம். அது எக்ஸாக்டான ஒரு டைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு இருந்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பிழை இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்துடைய பலன்கள் யார் எங்கே எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கணித்து சொன்னாலுமே அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிழையை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் அக்டோபர் 25ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரம் மதியம் 2:15 வரை இருக்கிறது. அதன் பின் சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி, அமாவாசை திதி. அமாவாசை திதி மட்டும் கிடையாது, இன்றைய நாள் சூரிய கிரகணம், கேத்து கிரஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். மதியம் கரெக்டாக 5:02 ஆரம்பிக்கிறது. இந்தியாவில் தெரியும், அதனால் நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 5:02 ஆரம்பித்து 6:32 வரைக்கும் இருக்கிறது. மத்திய காலம் அப்படிங்கிறது 5:48 மத்திய காலம். அதனால் 5:04 6:32 வரைக்கும் யாரெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறீங்களோ, ஜபதபங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா 100 தடவை அதுக்கு வேல்யூ. ஓகே. ரெண்டாவது, 5:02 சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா 12 மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றணும். 12 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். இல்லைன்னா அந்த சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாகும் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது 100% அப்படியே நடக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி ஸ்திரீகள் இந்த டைமில் முடிஞ்சவரை இன்றைய நாள் வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. அப்படின்னா மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு ரூம்குள்ளே உட்கார்றது நல்லது. அந்த ரூம்குள்ளே உட்காரும் பொழுது இந்த நகத்தை கடிக்கிறது, நகத்தை பிக்கிறது, ஸ்கின்னு பிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கையில் எதாவது இருந்ததுன்னா அதை உடச்சி போடுறது, ஏதாவது நான் பாயில் உட்காந்துருந்தீங்கன்னா பாயை கிள்ளி போடுறது, நூலை கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறையா பேருக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ரீசன்ட் பாஸ்ட்டில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த காதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். இந்த இடத்துலையும் அதெல்லாம் கிரகண தோஷம். அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சூரிய கிரகணம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான கெடு பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் 80% கெடு பலன்கள் உண்டு. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் 100% கெடு பலன்கள் உண்டு. ஸோ பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய ராசிகள்னு சொன்னோன்னா மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசி 3 லக்னங்களும் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, அப்படி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று வில்வத்தலையை கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க, அப்பா மாதிரி முதியவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுறது, அதே மாதிரி கோதுமை தானம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கெடுபலங்கள்லேருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரங்களும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ரொம்ப முக்கியமாக உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப பாதுகாத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். தலைவலி, சளி, உடல்நிலை சம்பந்தப்பட்ட ஜுவரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை.
இன்றைய நாள் மீன ராசி மீன லக்னத்திற்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலையிலேயே சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை இருக்கிறது. குளிகை 12 மணிலிருந்து 1:30 வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் இன்று காலை 10:30 11 மணி வரை இருக்கிறது. பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரையும், 4:30 6 மணி வரையும், இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரையும், 10 மணிலிருந்து 12 மணி வரை இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சளி தொந்தரவுகள், உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஏற்படும், மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஏற்படும். நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க எல்லாமே கொஞ்சம் கோபக்காரங்களாக இன்றைய நாள் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியும். அதுவும் நிலபலன்கள் சார்ந்த விற்பனையாக இருந்ததுன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் வீட்டில் மன அமைதி கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அடிவயிறு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படப்படுறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஈகோ கிளாஷ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாடகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாள் ஏற்படப்படுறது. பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. லோனுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஊதா நிறம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக உங்கள் உடல்நிலை பாதிப்பு, மனம் பாதிப்பு, குழந்தைகளோட உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு கொஞ்சம் பித்தப்பை சுவாச கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக சொன்னால் 2 நட்சத்திரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். முக்கியமான ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்பவுமே யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலை நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தனமாக சொல்வீங்க. ஒரு சில பேர் முரட்டுத்தனமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான நற்பலன்கள் இருக்கப்படுது. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் திடமான வரவு உண்டுன்னு சொல்லலாம். உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயத்திற்காக பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் கைகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு சடனாக சுழுக பிடிச்ச மாதிரி தோணும். இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை. அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நண்பர்கள் மூலியமாகவும் சகோதரர்கள் மூலியமாகவும் சிறு சிறு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை. பயணத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக பூரம் நட்சத்திரக்காரங்களும் உத்திர நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ரொம்ப நாள் இயங்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் 2 நாள் நீங்கள் பேசி முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்பட போகுது.
இன்றைய நாள் கண்டிப்பாக கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தயவுசெய்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் கெட்ட விஷயம் நடக்காமல் தவிர்க்கலாம் சொல்லலாம். அதே மாதிரி ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களும் நிறைய விஷயங்களில் பண வரவுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இன்றைய நாள் ஏற்படும் சொல்லலாம். சில்லறை வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். சாப்பிடக்கூடிய உணவுல கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஜபதபங்கள் பண்ணணும். பெரியவங்க வழிபாடு பண்ணணும். சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்ணணும். பிராமணர்கள் இந்த நாள் எந்த அளவுக்கு ஜபங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 3 நட்சத்திரங்களுக்குமே இருக்குது. கோச்சார பலன் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்றைய நாள் சூரிய கிரகணம் உங்களுடைய நட்சத்திரங்கள் தான் வரப்போகிறது. பொதுவாகவே சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் கிரகணம் ஏற்பட போகிறது. அதுவும் மத்தியானத்துக்கு அப்புறம் சுவாதி. அதனால் பேசிக்கலாகவே உங்களுடைய பிரபிதாமகம்னு சொல்லக்கூடிய அப்பா தாத்தா முத்தாத்தாவுக்கு தர்ப்பணங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2வது வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99% இருக்கிறது. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் காலையிலேயே அபிஷேகத்துக்கு சொல்லிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. நான் சொன்ன தான தர்மங்கள்லாம் பண்ணிங்க. கோதுமை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தாமிர பாத்திரம் முடிஞ்சுன்னா தாமிர பாத்திரத்தில் கோதுமையை போட்டு ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணுங்கள். யாருக்கு வேணால் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உடல்நிலை பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஊதா நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது பேசிக்கலாக அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். நிறையா பேருக்கு இந்த சூரிய கிரகணம் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாத கவலைகள் கிளேசங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு இன்னொரு பரிகாரம்னா, யாரெல்லாம் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ பெரியவங்க, அவங்களுக்கு போய் பணம் கொடுத்துடுவாங்க. உங்கள் உடம்புல ஊசி ஊற்றாமல் இருப்பாங்க. சேஃப்டி இஸ் த ஃபஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க ஒரு முக்கியமான தானம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா உடனே பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பேசிக்கலாக விசாக நட்சத்திரக்காரங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பல்லவர்ண நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான மனிதர்னு சொல்லலாம். உங்கள் மூத்த சகோதரன் சகோதரியோடைய லைஃப்பில் ப்ராப்ளம் வரலாம். அவங்க உடல்நிலைகளில் பாதிப்படலாம். உங்கள் உடம்புல ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் முட்டியில் ஒரு நரம்பு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரொம்ப முக்கியமானது ஆயில் பயன்படுத்தணும். இந்த நாள் என்னென்னா நல்லெண்ணெய் தீபம் போடணும். பெரியவங்களுக்கு வீட்டில் பெரியவங்கன்னு சொல்கிறது இறந்தவர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வணங்குறது. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு இன்றைய நாள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழங்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள்லாம் ஏற்படாமல் இருக்கும். ஒரு முக்கியஸ்தருக்கும் உங்களுக்கும் இன்றைய நாள் பஞ்சாயத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூராட நட்சத்திரக்காரங்களும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களும் எந்த விஷயத்துலையுமே கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த நாள் பாதிப்பு வரும். கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் காஷாய நிறம். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் ரொம்ப முக்கியமானது. சூரிய கிரகணம் வர சேர்ந்துருக்கு. அதெல்லாம் இருக்கும் பொழுது பேசிக்கலாக கால் பகுதிகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் மாமியாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம். உங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது, எண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போடுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் பண்ண வேண்டியதே திருவோண நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம்.
தேவையே இல்லாத வம்பு தும்புக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2 நட்சத்திரங்கள் ஒரு பயணத்தினால் நல்ல விஷயங்கள் மாற்றம் தரக்கூடிய வகையில், பொருளாதாரம் ஏற்றம் வரக்கூடிய வகையில் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். அதுவும் மகர ராசி, மகர லக்னம், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மோஷன் பாதிப்பு ஏற்படும். அதாவது நிறைய பேருக்கு பைல் ஸ்டபிள், மூலம் சார்ந்த விஷயங்கள், கான்ஸ்டிபேஷன், அடிவயிறு, லூஸ் மோஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி, 2வது சுவாசிக்கக்கூடிய காற்று, 3வது சாப்பிடக்கூடிய உணவு. இது எல்லாமே கரெக்டாக என்ன தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அதிகமாக சாப்பிட்டோன்னா பிரச்சனை. அதே மாதிரி ஒரு நாள் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு இன்றைய நாள் தயவுசெய்து தவிர்த்துருங்க. பீடை 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 தேவையில்லாத உடல்நிலை பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களை பாதுகாக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுவும் இன்றைய நாள் மெயினாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன பரிகாரம் பண்ணுங்கள். கோதுமை, தாமிர பாத்திரத்தில் கோதுமை போட்டு ஒரு 5 பேருக்கு சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று வில்வத்தில் அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வம்சத்தில் சின்ன குழந்தை இருந்தாலுமே அது கூட பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் முக்கியமான விஷயத்திற்காக நீங்கள் இன்றைய நாள் போய் பேசாமல் இருந்தாவே சால்வ் ஆகும். முடிஞ்ச வரை அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்சதுன்னா மௌன விரதம் இருங்க, நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாம்பன் சுவாமிகள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான நிறம் ஊதா நிறம். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஏன்னா இன்றைய நாள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நன்னாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். 80% நல்ல மாற்றம், 20% தீய மாற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உடல்நிலை மாற்றம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண தேவைகள் பூர்த்தி ஆகுமான்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. 2வது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரிட்டர்ன் வருமா வரலையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே தொலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும். மற்றபடி நல்லா இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. ராசியான் நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டருங்கிற ஜோனே டச் பண்ண வேண்டாம். ஏன்னா எது யாருக்கு சரியில்லைங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதற்கான பரிகாரங்களும் சொல்லிட்டோம். முடிஞ்ச வரை அந்த பரிகாரம் எல்லாரும் பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த நாளுடைய ராசி பலனே சூரிய கிரகணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தோராயமாக சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் யாருக்கு முடிஞ்சோ அவங்க பெரியவங்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம். 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது, ஜபதபங்கள் பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சித்தியை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.